வணக்கம். அம்மாச்சி வைத்தியம். இன்று நெல்லிக்காய் அல்வா செய்வது எப்படி? அதற்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது நான் நெல்லிக்காய் ஊறுகாய் எதை நான் செய்கிறேன்னா, கால்சியம் சத்து நிறையா கிடைக்கும். இதுவும் ஒரு நாட்டு மருத்துவமாக தான். கால்சியம் சத்து கிடைக்கும், அயன் சத்து கிடைக்கும், இதில் நார் சத்து கிடைக்கும். இதில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ஒரு இதை சாப்பிட்டீங்கன்னாவே ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு கேக் மாதிரி அதை ஸ்லைஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா, இது நான் சொல்கிறேன், பக்குவம் சொல்கிறேன். முதல்ல நெல்லிக்காயை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு ஒரு அரை கிலோ நெல்லிக்காய் வாங்கிக்கோங்க. வாங்கி அதை குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் விட்ருங்க. எடுத்துருங்க பின்னாடி. பிறகு அது ஆறினோடனே அந்த கொட்டையை நீக்கிட்டு நெல்லிக்காயை போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சிருங்க. மிக்சியில் 2 ஏலக்காயும் போட்டு அடிச்சிருங்க. அடிச்சிட்ட பிறகு அதை எடுத்து நல்லா சமமாக இருக்கணும், மாவாக இருக்கணும். திப்பியாக இருக்கக்கூடாது, நல்ல மாவாக இருக்கணும். அடிச்சுட்டு பிறகு எந்த அளவுக்கு நெல்லிக்காய் எடுக்கணுமோ அந்த அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கணும். வெல்லம் எடுத்துக்கிட்டு அதை நல்லா நுணுக்கி நீங்கள் பொடியாக போட்டு இந்த நெல்லிக்காய் பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு கடாய் சட்டினா நான்ஸ்டிக் தவா, அது இல்லைன்னா சில்வர் பாத்திரம், மற்றதில் வச்சா கருப்பாயிடும். அதனால் இது 2ல் ஏதோ ஒன்று போட்டு அடுப்பில் வச்சு இந்த நெல்லிக்காயை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா கிண்டுங்க. ஏன்னா தண்ணி ஊற்றி தானே அரைப்போம் இல்லையா, கொஞ்சம் தண்ணி ஊற்றிருப்போம். அந்த வெந்த தண்ணியிலே ஒரு அரை டம்ளர் போட்டு தான் அரைக்கணும். அந்த தண்ணி ஃபஸ்ட்டாக போயிடும். நெல்லிக்காயை போட்டு நல்லா ஃபஸ்ட்டு அரைச்ச மிக்சியில் இருக்கிற பேஸ்ட்டை போட்டு நல்லா கிண்டணும். கிண்டின பிறகு நம்ம அதுக்கப்புறம் தான் வெல்லத்தை போடணும். வெல்லத்தை போட்டு நுணுக்கி வச்சிடணும். இல்லையா நாட்டு சக்கரை போட்டால் கொஞ்சம் கூட போடணும். இது அரை கிலோன்னா அது ஒரு 600 போடுங்க. போட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் நேரம் ஒரு 1/4 மணி நேரம் விடாமல் கிண்டிக்கிட்டே விட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல. அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. அடி பிடிக்காமல் பார்த்து அது நல்லா கிண்டிவிட்டிங்கன்னா பேஸ்ட்டு டைப்புக்கு வந்துடும். பேஸ்ட்டு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிக்கும். வேணுமா தண்ணியில் நீங்கள் டெஸ்ட்டு பண்ணி தொட்டு பாருங்கள். பிசு பிசுன்னு வந்துச்சுன்னா அதில் நீங்கள் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதில் நெய்யை ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிவிடுங்க. ஒரு 50 ஊற்றிக்குங்களேன். ஒரு கரண்டினா ஒரு 50 இருக்கும்னு ஊற்றி நல்லா கிண்டுங்க. கிண்டி இப்படியே வச்சிட்டிங்கன்னா பிள்ளைங்க ஜாம் மாதிரியே தொட்டுக்குங்க. ப்ரெட்டுக்கு, தோசைக்கு எல்லாம் தொட்டுக்குங்க. சப்பாத்திக்கு எல்லாமே தொட்டுக்கலாம். இது ஜாம். இதை நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு கிண்டி விட்டு பிறகு திராட்சை முந்திரி எல்லாமே போட்டு நம்ம தாளித்து வதக்கிட்டு அதில் திராட்சை முந்திரியை ஒரு நெய்யை கொஞ்சம் ஊற்றி நல்லா வதக்கி விட்டு அது தூக்கி அதை கொட்டிடுங்க. கொட்டி மறுபடியும் ஒரு கிண்டு விடுங்கன்னா ஒரு பிளேட்டை ஒரு நெய் தடவி கொஞ்சம் பிளேட்டில் எடுத்து வச்சு அப்படியே தூக்கி கொட்டிடுங்க. கொட்டி நல்லா சமமாக பரப்பிவிட்டு அப்படியே கீத்துக்கித்தாக போட்டுருங்க. போட்டு கட் பண்ணி சாப்பிட்டா அதான் அல்வா. இது பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று கொடுங்க. சூப்பராக சத்து ஏறும். இது வயசானவங்க தரலாம், சுகர் இருக்கவங்க கூட சாப்பிட்லாம். ரொம்ப சாப்பிடக்கூடாத ஒழிய, ஏன்னா நெல்லிக்காய் அவ்வளோ கால்சியம் சத்து எல்லாமே கிடைக்கும். அப்போ சுகர்காரங்களும் சாப்பிட்லாம். சாப்பிட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். இது செய்து பார்க்க ரொம்ப ஈஸி தான், செலவும் ரொம்ப இருக்காது. செய்து பாருங்கள். செய்து சாப்பிட்டு செய்த பிறகு அதை சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். செய்து பார்க்குறீங்களா? நன்றி, வணக்கம்.